பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா திருமண மோசடி புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் புகார் மீதான விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி ஜாய் கிறிசில்டா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். புகார் மீது போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை. விசாரணைக்கு வந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர் என அந்த மனுவில் ஜாய் கிறிசில்டா குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் புகார் மீதான விசாரணை நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா திருமண மோசடி புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் புகார் மீதான விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசில்டா மனு அளித்திருந்தார். இந்த வழக்கில் காவல்துறை முறையான விசாரணை நடத்தவில்லை என மனுவில் ஜாய் கிறிசில்டா குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். திருமண மோசடி செய்து விட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இந்த காவல்துறை நடவடிக்கை முறையாக இல்லை என்று கூறி மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என ஜாய் கிறிசில்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுதா புகார் மீது போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை எனவும் விசாரணைக்கு வந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாகவும் குற்றம் சாட்டினார். மாதம்பட்டி ரங்கராஜ் பல பெண்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஜாய் கிறிசில்டா தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். மேலும் புகார் அளித்து 40 நாட்களுக்கு பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதுவும் உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் KMD முகிலன் புகார் மீதான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் அவர் மறுத்து வாதிட்டார். மேலும் ஜாய் கிறிசில்டா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவரை விசாரணைக்கு அழைப்பதில் சிக்கல் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார். இதையடுத்து விசாரணையின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு நீதிபதி விசாரணையை நவம்பர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களிடம் உள்ள ஆதாரங்களை போலீசாரிடம் அளிக்க ஜாய் கிறிசில்டா தரப்புக்கு நீதிபதி அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதற்கிடையில் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தனியாக தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணையில் கூடுதல் ஆவணங்களுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு அடுத்த மாதம் 12ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.